யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சம்பவித்தது என்னவென்றால், சர்வ பூமிக்கு ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கு ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் யோர்தான் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தான் நதி தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாய் இருக்கும் என்றார். வாய்த்தத்த கனாரை நோக்கி யாத்திரை செய்தவாறு இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை நடத்தி கொண்டு வந்ததாக மோசே தேவனை எடுத்துக் கொண்டதுக்கு அப்புறமா இதோ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக அவன் மூலமாய் கர்த்தர் செய்கிறார். லேயா யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது சுபா 2 மில்லியன் ஜனம் இருந்ததாக ஒரு வேத பண்டிதர் சொல்கிறார். அவர்கள் யோர்தானை கடந்தால் மட்டுமே வாய்த்தத்த கனானுக்குள் போக முடியும். இதை வந்த வாழ்க்கையுடைய முன்பகுதியில் ஒரு தடைக்கல்லாய் நின்று கொண்டிருக்கும் போது இந்த சமுத்திரத்தை நீ கடக்க வேண்டும் என்றார். இதை யோர்தானை கடக்க வேண்டும் என்றார். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட அல்லையோ யோசுவாவே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ நடத்தி கொண்டு போக வேண்டும் என்றார். உடன்படிக்கையை பிடித்திருக்கிற ஆசாரியர்கள் அதற்கு முன்னே நடந்து போக வேண்டியது தேவை. அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி புதிய தேவ சபைக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டும் போது அல்லேலூயா அந்த வேத பகுதி அப்படியே 3ஆம் அதிகாரம் அப்படியே 2 வசனங்களை வாசிக்கும் போது ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார். தாவீதை பார்க்கின்ற வேளையில் 3 நாள் சென்று அதனுடைய பாடை கொண்டு போய் ஜனங்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தரின் உடன்படிக்கை பெட்டி அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியரையும் கண்டவுடனே நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கு அதற்கு இடையில் 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். தேவனுக்கு வேண்டியவையை அறியும்படிக்கு அதற்கு முன் சமீபமாய் வராதிருப்பீர்களாக. லேவியா அவை இஸ்ரவேல் ஜனம் வாய்த்தத்த கனானை நோக்கி அவர்கள் காலணிகளை வைக்கும் போது ஆமென் அல்லேலூயா அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எல்லோரும் இந்த உடன்படிக்கை பெட்டி புறப்படுகிற டைமில் நீங்கள் எல்லோரும் அதை பார்த்து காலணிகளை முன்னாக வைக்கணும். அதனால் தான் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் உங்கள் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற
என்னவென்று சொன்னார். அல்லேலூயா. வாய்த்தத்த கனானில் பிரவேசிக்கும்படியால் யோர்தானை கடக்கும்படியால் இதோ ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை கையிலே பிடித்துக் கொண்டு இவர்கள் ஒன்றாக செல்லும்போது அல்லையோ இஸ்ரவேல் ஜனமே, அந்த உடன்படிக்கை பெட்டி எந்த பகுதியில் போகிறதோ அதை நோக்கி நீ யாத்திரை செய்ய வேண்டியது தேவை. அல்லேலூயா. நம்முடைய சுய விருப்பத்தின்படி அல்ல, நம்முடைய சுய ஆலோசனையின்படி அல்ல. அந்த உடன்படிக்கை பெட்டி எந்த திசையில் போகிறது தெரியாதபடியால் 2000 முழம் அகலமாய் நின்று கொண்டு வாய்த்தத்த கனானை நோக்கி யாத்திரை செய்யும்படியால் நீ ஆயத்தத்தோடு காத்திருக்க வேண்டியது தேவை. Praise the Lord. Praise the Lord. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒரு வசனம் வாசிங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீர்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். இயேசு, ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்தார்கள். பார்க்கின்ற வேளையில் 10 குஷ்டவியாதி பிடித்தவங்க இயேசுவை பார்க்கும்படியா இயேசுவின் அண்டையில் வந்தார்கள். அல்லேலூயா. இயேசுவின் அண்டையில் வந்ததாலே அந்த குஷ்டவியாதி பிடித்ததாலே அந்த மனிதர்களை அல்லேலூயா ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போய் ஆசாரியரை காண்பீர்கள். அல்லேலூயா. இவங்க நினைச்சாங்க கை வைத்த தலைவி விடுதலையாகுவார் நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ ஆசாரியர் அண்டையில் போய் சொல்லு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியக்கார அண்டையில் போய் சொல்லு. உனக்கு விடுதலை வர வேண்டுமானா, உனக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால், உனக்கு உயர்வு வர வேண்டும் என்றால் ஆசாரியராகிய ஊழியரின் அண்டையில் போ என்று சொல்கிறார். நான் நினைக்கிறேன் ஆசாரியர் அவர்களுக்காக ஜெபிக்கின்றவர் வரல, அவரை பார்க்கும் போது குஷ்டவியாதி மாறி போகிறது. தேவனுடைய வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தைப்படி நடக்கும் போது அல்லேலூயா தேவனை ஆராதிக்கும்படி தேவ சமூகத்தில் வரும் போது உனக்கு விடுதல் நடக்கும். உன்னுடைய குடும்பத்தில் விடுதல் நடக்கும். ஒரு தலைமுறையில் விடுதல் நடக்கும். ஆனால் இந்த மகள் விடுதல் நடக்க விடாம, ஆசீர்வாதம் காண விடாம, உயர்வை காண விடாம, தடைகள் சில சத்தியங்களை அடையாளம் காண வேண்டியது மிகவும் தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்று விவரிக்க விருப்பமுடைய டைமில் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவை இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வாய்த்தத்த நாடை நோக்கி கடக்க தடையாக இருக்கின்றதாலே அந்த யோர்தானை கடக்கிறதுக்கு 3 காரியங்கள் செய்ய வேண்டியிருந்தது. மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டாகும். யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நாம் முதல்ல பார்த்தோம், நீ சில தடைகளை தகர்த்து விட்டாக போடுவாரா ஆசாரியரை அண்டையில் வர. 2 உனக்கு ஒரு பரிசுத்தம் விளங்கணும். அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் யாரும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. உனக்குள்ளே ஒரு அர்த்தம் நடக்கிறவாரா, ஒட்டுமொத்தத்தில் ஒரு அர்த்தம் நடக்கிறவாரா, உன்னுடைய ஆகியம் பாதிசத்தை காண்பிக்க எல்லா சுசி நீக்கி நீ பரிசுத்தமாய் தேவனை ஆராதிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தபடியாக அவருடைய 7 வசனம் படிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி,
நான் மோசேயோடு இருந்தது போல ஹalleluya உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹalleluya ஹalleluya வேதம் தெளிவாக சொல்கிறது கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தப்படுகிறார். ஹalleluya தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற ஆசாரியராக இருக்கின்ற தேவனுடைய மனிதனாக இருக்கின்ற யோசுவாவை தேவன் கனப்படுத்தப்படுகிறார். ஹalleluya உடன்படிக்கை பற்றியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் திருங்கள் இங்க உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டும் என்று வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டியை நாம் பார்க்கின்ற வேளையில் ஹalleluya அதை ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஹalleluya தேவாவே மரணத்தின் கொழுந்தலை ஆசாரியர் அதற்குள் பிரவேசித்து சகல ஜனத்தினுடைய பாவத்தினால் ராயல் சித்தம் செய்வது தேவையாக இருந்தது. அப்பா அங்கே கடந்து போகிற இடங்களில் உடன்படிக்கை பெட்டி வைத்திருந்தது. ஹalleluya அதற்கு மேலாக கேருபீன்கள் இருந்தது. அதை கிருபாசனம் கொண்டு பொதிந்து மூடப்பட்டது. கிருபாசனம் தேவனை குறிக்கிறது. ஹalleluya ஹalleluya எபிரேயர் தெய்வம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். அதிலே பொன்னால் செய்த தூபகலசமும் முழுவதும் பொற்கலடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட முற்பாத்திரமும் ஆறுடைய அழுத்த கோலும் உடன்படிக்கை கற்பனைகளும் இருந்தன. அதிலே பொன்னால் செய்த தூபகலசம் முழுவதும் பொற்கால் பொதிந்திருக்க உடன்படிக்கை பெட்டியில் இருந்தன. அந்த பெட்டி ஹalleluya பெட்டியில் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளந்த கோலும் உடன்படிக்கை கற்பனைகளும் இருந்தன. நம்ம பிரதானமாய் பார்க்கும்போது மூன்று சாதனைகள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிறது. சும்மா தடையாக இருக்கிற யோர்தான் மாறி போகாது. ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டி கிறிஸ்துவை குறிக்கிறது. ஹalleluya ஹalleluya அதிலே வைக்கப்பட்ட மன்னா தேவனுடைய வாசனத்தை குறிக்கிறது. ஹalleluya ஹalleluya ரோமர்கள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 24 25 வசனங்கள். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையில் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்துக் கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவரை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். ஹalleluya பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரவேலுடைய நடத்தபடியால் உடன்படிக்கை பெட்டியை நோக்கி பார்த்து காலடிகளை வைக்கிற வேளையில் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்கிறார். மனிதனுடைய பாவத்துக்காக கிருபாதார பலியா அவர் அமைந்த போது இறங்கவதனாடினார். அந்த இயேசுவை நோக்கி நம்முடைய காலடிகளை வைக்கிறோம். ஹalleluya
உபாகமம் 3ஆம் அதிகாரம் 24 25 வசனத்தை வாசிக்கும் போது அவருடைய சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தப்படுத்து நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தபடி நீ உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த மன்னா அல்லேலூயா பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த மன்னாவாய் இருக்கிறது. இது கொத்தமல்லி அளவு உடையது, தேடி எட்ட பணியார போல் ருசி உடையதாய் இருக்கிறது. தேவனுடைய வசனம் அது தேனிலும் தேன் கட்டையிலும் மதுரம் உள்ளது என்று சொன்னார். இயேசு சொன்னார், நானே ஜீவன் அப்பம் என்று சொன்னார். தேவனுடைய வார்த்தை அது இயேசுவாய் இருக்கிறது. அது ஹalleluya, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொன்னவர். நானே அப்பா, என்னை புசிக்கிறவர் என் மூலமாய் பிழைப்பார் என்று சொல்லும்போது அருமையான தேவனுடைய பிள்ளையே வாரத்திலிருந்து இறங்கின அல்லேலூயா வெள்ளை நிறமுடைய அல்லேலூயா ஆமே வெப்ப அல்ல மதுரமுடைய ஒரு வகையாய் இருந்தது அந்த அல்லேலூயா மன்னா. இஸ்ரவேல் ஜனத்துக்கு பராக்கிரமத்தை வைத்து அவர்களை தேவன் அறியாத மன்னாவினால் ஆவே போஷித்தார். அல்லேலூயா. இது தேவனுடைய வசனத்தை இல்லை என்றால் இயேசுவை காண்பிக்கும் போது அல்லேலூயா இனி ஒரு காரியம் கூட துளர்த்தலாலே அதற்குள்ளே இருந்தது. அது அதிகாரத்தை குறிக்கிறது. என்னாகும் 17 சபை வச்சிருக்கிறபடி நான் சீக்கிரமாய் அல்லேலூயா கம்பீரமாக சொல்லி போகிறேன். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளவருடைய கோல் குளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடு சொன்னார். அப்பொழுது அவருடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கு ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவரிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவருடைய கோல்களுமே இருந்தது.
யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. அல்லேலூயா. அங்கே சொல்லப்படுகிறது நாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வேத பகுதி மிக தெளிவாக திட்டமாக சொல்வதை நான் இங்கே பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பது அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. கர்த்தருடைய கற்பனையின்படி நடப்பது தான் அன்பு என்று சொல்லப்படுகிறது. 10 கற்பனை தேவன் கொடுத்தார். இதெல்லாம் அடங்கிறதான உடன்படிக்கை பெட்டி ஆகிய காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டை காலத்தில் இந்த ரோட்டில் கிடைத்த காணப்பட்ட உடன்படிக்கை பெட்டி பார்த்து கொண்டு யாத்திரை செய்யும் போது புதிய ஏற்பாட்டின் விசுவாசியாக இருந்தார். அல்லேலூயா. அந்த கிருபாசனமாகிய உடன்படிக்கை பெட்டியாகிய ஆண்டவருடைய வசனத்தை அல்லேலூயா வசனத்தை சொல்வது தெரியும். ஆகிய வார்த்தை என்பது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த வார்த்தை என்ற ஆண்டவரை வசனம் ஆண்டவரை அல்லேலூயா நாம் நோக்கி பார்த்து வசனம் நமக்குடைய இருக்கணும். அல்லேலூயா. இதனுடைய நம்பிக்கை நம்முடைய மனிதனை குறிக்கிறது. அல்லேலூயா. அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை குறிக்கிறது. அதுக்குள்ள இந்த லோகம் இருக்க வேண்டியது தேவை. அல்லேலூயா. அவர் நம்பர் 1. அல்லேலூயா. நாம் இங்கே பார்த்தோம். வசனத்தை குறிக்கிறது. வசனம் உங்களுடைய இதயத்தில் ஆழத்தில் காணப்பட வேண்டியது தேவை. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா. தொழுத்தப்போ அதிகாரம் தேவனுடைய அழைப்பு நமக்கு தேவை. அழைக்கப்பட்டவர் அனைவரினால் தேவை கொடுக்கப்பட்டோர் சிலர் இந்த போன்ற அனுபவத்தால் நமக்குள்ளே இருந்த யாத்திரை செல்வமையானால் அந்த உடன்படிக்கையை மத்தியஸ்தராகிய இயேசு நமக்காக அவர் சர்வத்துவே ரத்தத்தையும் கல்வாரியிலே சிந்தி தந்து அல்லேலூயா பழைய உறவுக்கு அவருடைய மரணத்தால் மாற்றம் சம்பவித்திருக்கிறது. ஆச்சரியமான உடன்படிக்கையை பார்த்து இஸ்ரவேல் ஜனம் யோர்தானை கடக்க வேண்டும் என்றால் தடையை மாறி ஜெயமாற்றம் செல்ல வேண்டும் என்றால் தடையை
சிவந்த சமுத்திரம் இரண்டாய் பிரிந்துவிட்டது. ஆகவே ஆசாரியருடைய காணுங்கள் அதோ அல்லேலூயா மிக ஆழமுடையதானது. அநேகரை காவு வாங்கிறது. அநேகருடைய ஜீவனை அபகரித்தது. சீரை பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஆவை யோர்தான் திருகிறது. யோர்தான் என்ற பேரில் அர்த்தமே மரணம். மரண யோர்தான் அல்லையோ யோசுவாயே, அல்லையோ இஸ்ரவேல் ஜனமே, அல்லையோ ஆசாரியர்களே, பக்கத்தால என்ற சமுத்திரத்தின் ஜாதியின் பட்சிகள் சொல்றா மக்கள் வரலையும் தாத்தனமே விடமாட்டேன் சீரை பாய்ந்து கொண்டு காரணிகளை வைக்கும் போது அதிகாரம் இல்லாம அழைப்பு இல்லாம அவசரம் இல்லாம ஒரு சேலைக்கு பாருமே ஒரு மனதை தாண்டுமே அந்த விசுவாச வார்த்தையோடு காரணிகளை முன்றாக வைக்க முடியும். உடனவரவரம் சீரா உடாவேற்க முடியலையா, உடாவிடமெடுக்க முடியலையா, உடாத்தத்திலே தாண்டி போக முடியலையா. அல்லேலூயா தேவனுடைய அவசரம் அதிகாரத்துக்குள்ளே இருக்கவேயாரா நிச்சயம் கர்த்தர் அல்லேலூயா உனக்கால் பெரிய காரியங்களை செய்வார். இங்கே நான் கவனிக்க வேண்டியது அல்லேலூயா அவர்கள் தேவனுடைய கட்டளைகளும் தேவனுடைய சட்டங்களையும் தேவனுடைய பிரமாணங்களையும் கைக்கொண்டு யோசுவாவோடு சொன்னபடி நடந்தபடியா யோர்தானை கடந்து வாய்த்த நானுக்கு நேரே கடந்து சென்றார். இந்த மகன் உனக்கு உரியதற்கின்ற மரணகரமான யோர்தான், வியாதியை யோர்தான், பிரச்சனையை யோர்தான், சமாதான கேடத்தை யோர்தான், குடும்ப வாழ்க்கை பிரச்சனையை யோர்தான், வேறு பிரச்சனையை யோர்தான். ஒரு வந்த யோர்தானை போல உனக்கு எதிரே போதி அடித்து கொண்டிருக்கிறார். விசுவாசத்தான இந்த மகன் அவருடைய கால்களை வைப்பாயானா உனக்கு முன்னே இருக்கின்ற கடிதமாக சொல்வது போல தடையை நீக்கி போடுகிறார். உனக்கு முன்னே கடந்து போல் எல்லா தடைகளை நீக்கிறார்கள். வாய்த்த நாளை நோக்கி இந்த மகன் நீ கால்களை வைக்க முடியும். வருடங்களா ஜெயத்தை காண முடியாது, ஒரு விடுதலை அனுபவிக்க முடியாது. வாழ்க்கையில் எல்லாம் தகர்க்கப்பட்ட அனுபவத்தில் முச்சல் பூமியானால் நிச்சயம் இன்றைக்கு ஒரு அர்த்தம் வாழ்க்கையில் நடக்கும். இந்த வார்த்தைகளால் தேவர்களை விடப்படுத்துவதா